ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் சாஃப்ட்வேர் வந்து எப்படி நம்ம விண்டோஸோட லோக்கல் ஹோஸ்ட்டில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிஹெச்பி சாஃப்ட்வேர் வந்து பிஹெச்பி டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இனிஷியலாக ஏதாவது ஒரு பிஹெச்பி சர்வர்ஸ் வந்து நம்ம லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம், வேம் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸாம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட சிஸ்டம் வந்து என்ன பிட் வந்து யூஸ் பண்ணுதுன்னு சொல்லி நீங்கள் வந்து முதல்ல செக் பண்ணிக்கணும். மேபி மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே இதாக இருக்குது, 62 பிட் அல்லது 64 32 பிட் அல்லது 64 பிட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எக்ஸாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் எக்ஸாம் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வெப்சைட்டே வந்து உங்களுக்கு அந்த டவுன்லோட் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். வேறு எந்த தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸும் வந்து பண்ணாதீங்க. செக் பண்ணி பாருங்கள், அப்பாச்சி friends.org. சரியா? ஸோ இப்போ இங்கே என்னோட சிஸ்டம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட். அதே மாதிரி நான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பிஹெச்பி வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நான் இதை டவுன்லோட் பண்ணணும். சிமிலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ்க்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதே வந்து லினக்ஸு, ஐஓஎஸ் அப்படின்னா அதுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து விண்டோஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் டவுன்லோடை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிளிக் ஹியருங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இது டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மேக் ஷூர் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட சிஸ்டமோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்சஸாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு வந்து இது வந்து உங்களோட பிஸ்னஸ் கம்ப்யூட்டராக இருந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் ஏதாவது ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்மிஷன் இருந்தால் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். சம் சிஸ்டமில் வந்து அந்த பெர்மிஷன் வந்து எதுவுமே வந்து தேவையில்லை. ஸோ இதே வந்து உங்களோட லோக்கல் சிஸ்டம், அது உங்களோட ஓன் பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னா அதில் பர்மிஷன் எதுவுமே உங்களுக்கு வந்து கேட்காது. ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 145 MB இருக்குது. ஸோ இது மேபி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அல்லது டிக்ரீஸ் ஆகும் பேஸ்ட் ஆன் அந்த வெர்ஷன். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டமில் எந்த ட்ரைவில் வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. என்னோடய சிஸ்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ட்ரைவ் தான் இருக்குது. ஸோ அதனால நான் வந்து சி ட்ரைவில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் டிஇன்னு சொல்லி நிறைய ட்ரைவர் வச்சுருக்கீங்க, உங்களோட சி சர்வர் வந்து சி ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு லொக்கேஷன் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்க டைமில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து சீக்குலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் யூர் விஷ் நீங்கள் வந்து இதில் எங்கே வேணாலும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது டவுன்லோட் ஆகி முடிய போகுது. டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட டவுன்லோட்ஸ் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து டைரெக்டாக கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து நமக்கு காமிக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் எஸ்ன்னு சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த இன்ஸ்டாலர் ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். எஸ் கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்துட்டு இது வந்து வெல்கம் ஸ்க்ரீன், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அகெயின் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது டிஃபால்ட் வந்து சீக்கோலன் வந்து எடுத்துக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது லொக்கேஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாக்ட் எந்த ஃபோட்டோவில் வேணுங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஆக்சுவலாக நான் என்னோட இதில் எக்ஸாம்பிள் வந்து நான் ஆல்ரெடி எனக்கு வந்து ஃபைல்ஸ் இருக்கிறதுல உங்களுக்கு வந்து காமிக்குது. நான் அதை ஜஸ்ட் டெலிட் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ரீசன்னால தான் எனக்கு வந்து அந்த எரர் வார்னிங் வந்து காமிக்குது. நார்மலாக நீங்கள் பண்ணுறீங்க, ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வார்னிங் இருக்காது. சரியா? ஜஸ்ட் வெயிட் ஃபார் 30 seconds to delete this.
ஸோ நீங்கள் பிஹெச்பி டெவலப்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த எக்ஸாம் சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அது இல்லை அப்படின்னா இன்னும் சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர்ஸும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் நீங்கள் வந்து பிஹெச்பி ஃபைலை வந்து உங்களோட லோக்கல் சிஸ்டமில் நீங்கள் ரன் பண்ணி செக் பண்ண முடியும். இல்லை எனக்கு ஆல்ரெடி வந்து சர்வர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சர்வர் பர்ச்சேஸ் பண்ணி கூட பண்ணலாம். சரி, ஸோ ஃபோல்டர் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அகெயின் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் தான். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது கொஞ்சம் நேரம் உங்களுக்கு டைம் எடுக்கும். இது ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டைமில் இந்த இன்ஸ்டாலர் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அதோட ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன லொக்கேஷன் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த லொக்கேஷன்ஸில் போயிட்டு எல்லாமே வந்து அப்லோட் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இங்கே நடந்துட்டு இருக்கும். ஸோ இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 40% கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம் வந்து 32 பிட், பட் ஆனால் நீங்கள் 64 பிட்டு டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் நடக்காது. ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சிஸ்டம் வந்து என்ன பிட் ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணுதுங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா? சப்போஸ் இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுல இல்லை வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக மேபி அதுக்கு கமெண்ட்லேயே ரெஸ்பான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா செப்பரேட்டாக வீடியோ கூட ஜென்ரேட் பண்ணி நாங்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ எங்களோட மோட்டிவ் என்னென்னா எல்லாருக்கும் வந்து பிஹெச்பி டெவலப்மெண்ட் வந்து சொல்லித்தரணும், ஃப்ரீயாக சொல்லித்தரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மோட்டிவ். சரி, ஸோ ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் நடக்குது. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது கிடையாது. உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்பாச்சி சர்வர் ப்ளஸ் வந்து MySQL வந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ அது எப்போ அது ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஃபைனல் ஸ்க்ரீன், இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேட கண்ட்ரோல் பேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணவான்னு சொல்லி கேட்குது. ஸோ ஜஸ்ட் இதை ஆல்ரெடி செலக்டாக இருக்கும், நீங்கள் செலக்டட்லேயே வச்சுக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இதோட கண்ட்ரோல் பேனல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம யூஸ் பண்ண என்னென்னலாம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுமோ அதை பேஸ் பண்ணி அந்த மாடியூல்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அப்பாச்சி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டார்ட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணணும். சிமிலராக MySQL வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த MySQL ஸ்டார்ட் பண்ணுறதுல ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த போர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி யூஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனில் வந்து ப்ராப்ளம் வரும். இது ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து எங்களோட சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது எப்படி நம்ம ப்ரௌசரில் அக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த அட்மின்ங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசரில் இது வந்து ஓப்பன் ஆகிடும், உங்களோட லோக்கல் ஹோஸ்ட் சிஸ்டம். சிமிலராக உங்களோட டேட்டாபேஸும் MySQL டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த அட்மின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களோட டேட்டாபேஸ் வந்து பை டிஃபால்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். சரியா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.